அதே மாதிரி மதுரைக்குள்ளார ஒரு பறையர் சாதி பிரிவை சேர்ந்த ஒரு நர்ஸ் வந்துட்டு ஊசி போட போனதுக்கு தாக்கப்பட்ட ஒரு விஷயம் சாதிய வன்மம் தெரியும். அப்படி அது மாதிரி சம்பவங்கள் நடந்தோம். செங்கிப்பட்டிக்குள்ளார ஒரு வக்கீல் ஒருத்தர் விபத்து மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரில. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்போதைக்கு அவர் சாகடிக்கப்படும் போது, வக்கீல் அவர்கள் சாவடிக்கப்படும் போது, மாணிக்கம்ங்கிற சாவடிக்கப்படும் போது அவங்களுடைய மனைவி 4 மாத கர்ப்பம். 4 மாதமா 5 மாதமானு தெரில. இப்போ அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த பையனை வளர்த்துக்கிட்டு வராங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி தலித்துகளுக்காக யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு பூரா கொலை செய்கிறது, ஏதாச்சும் ஜாதிய வன்மத்தை தூண்டுறது, அடிக்கிறது, இது பூரா பண்ணுறது பூரா பண்ணிவிட்டு ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறதுக்கு சில தற்குறிகள்லாம் திரியிறானுங்க யூடியூப்குள்ளார. இந்த யூடியூப் போடுற மைனரு இன்னும் சில தற்குறிகள்லாம் கிடக்குறானுங்க. ஜாதி கிடையாது, ஜாதியை பிடிச்சி எதுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்பட்டால் பேச